அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 7:30 நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டுத் தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 10 மணி, இரவு 7:30 மணிக்கு தியானம் அமைவதை மற்றைய நாடுகளில் இருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் இத்தளம் 1910வது நாளாக நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்றது. இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் சுமார் அரை மணி நேரம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக பேச்சை வழங்க நான் முன் வந்துள்ளேன். தலைப்பு ஆங்கிலத்தில் தான் போட்டிருக்கின்றேன், மென்டல் கெப்பாசிட்டி அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ். பின்பு பேச்சு தமிழில் தான் இடம்பெறும். பின்பு கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்ற பின் நிகழ்வு 9 மணி அளவில் முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் மக்களிடையே பரவட்டும். இனி தியானத்திற்கு செல்வோம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். எமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானத்திற்கு செல்வோம். வசதியான இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றிவிடலாம். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கை விரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. இதுவரை தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நமது நன்றிகள். அதற்குரிய இசையையும் பதாதைகளையும் வழங்கிய திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் எமது நன்றிகள். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்திற்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர்ஸ் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம்.
இனி இப்போதைய நிகழ்வுக்கு செல்லப் போகின்றோம். இந்த பேச்சை வழங்க நான் முன் வந்திருக்கின்றேன். தலைப்பு நான் பவர் பாயிண்ட் மூலம் போடுகின்றேன். Let me share. Very இல்லை. Share. இங்கே இதை போடுவோம். அப்ப சரி ஓகே. கொஞ்சம் பெருசாக்குவோம். கொஞ்சம் பெருசாக்கு. ஆங்கிலத்தில் போட்டு நான் தமிழ் படுத்த முடியவில்லை. மென்டல் கெப்பாசிட்டிக்கு மனத்தகைமை என்று நான் முந்தியும் பேசியிருக்கின்றேன். முதல்ல இன்னொரு தடவையாக இந்த தளத்தில் எனது பேச்சும் கலந்துரையாடலும் நடைபெற சந்தர்ப்பம் அளித்த இந்த இணைப்பு தலை அமைப்பாளர்களுக்கு எனது நன்றிகள். முன்பும் இந்த தலைப்பில் பேசும் பொழுது நான் டிமென்ஷியா என்று சேர்த்து தான் பேசினேன். திரும்ப அதே பேசவில் போவதில்லை. மேலும் விரிவுபடுத்தி இந்த தலைப்பில் இம்ப்ளிகேஷன் என்று போட்டதுக்கு தமிழ் படுத்த முடியவில்லை. அது ஒரு ப்ராட் விசாலமான டெஃபினிஷன்ஸ் இருக்கின்றது. தாக்கங்கள் என்று போட்டிருக்கு, சம்பந்தப்படுத்துதுன்னு சொல்லி. இது சொல்ல போனால் இம்ப்ளிகேஷன்ஸ் இன் லைஃப் என்று போட்டிருக்கணும். அதாவது வாழ்வியலில் சிறு வயதில் முதல் தள்ளாத வயது மட்டும். இப்போ சிறு வயதில் எங்களுக்கு பேரண்டல் கைடன்ஸ்ன்னு சொல்வார்கள். மென்டல் கெப்பாசிட்டி இல்லை என்றபடியால் பேரண்டல் கைடன்ஸ். இப்போ இந்த தள்ளாத வயதில் எங்களோட மெமரிகள் இதென்ற பிரச்சனை மட்டுமில்லை, ஃபிசிக்கலி நாங்கள் முடியாமல் போனாலும் பென்ஷனை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அல்லது சொத்தை பரிமாரணம் செய்கிறதுக்குன்னு சொல்லி இந்த மென்டல் கெப்பாசிட்டி இந்த இம்ப்ளிகேஷன்ஸ் த்ரூ அவுட் லைஃப், அடல்ட் லைஃப்லையும் இருக்குது. அது நான் இந்த பேச்சை நான் ஒரு டாக்காக இல்லாமல் ஒரு டிஸ்கஷன் எடுக்கத்தான் யோசித்தேன். ஏனென்றால் இது ஒரு கிரே ஏரியா. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் வெரி ஹேஸ் அபவுட் இட். இந்த கெப்பாசிட்டி என்று சொல்வது கேப்பபிலிட்டி ஆஃப் மேக்கிங் டிசிஷன்ஸ் என்றதைத்தான் மெயின்லியா சொல்லுது. அதோட பொதுவாக சொல்ல இல்லாது கெப்பாசிட்டி தொடர்புபடுத்தி சொல்லணும். ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு குறிப்பிட்ட அறிவல்ல இவருக்கு இந்த கெப்பாசிட்டி குறைவாக இருக்குன்னு சொல்லி என்னன்றது ஒரு நிலைமையை பொறுத்து இருக்குது. இப்போ ஆப்ரேஷனுக்கு போகிறேன்டா அது ஒரு கெப்பாசிட்டி, வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் வேறு இது இல்லை. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறேன்னு சொன்னால் அது விளங்குதுன்னு சொல்லி அதை அசஸ் பண்ணணும் இந்த டாஸ்கை வச்சு. மென்டல் இது தமிழில் முன்னோர்கள் அறிவின்படி மனம் என்பது புத்தி சித்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மனம் சிந்திக்கிறது, புத்தி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது, சித்தம் செயலாற்ற தூண்டுறன்னு சொல்லி. நான் சித்தம் என்பதை வில், எங்களோட ஃப்ரீ வில்ன்னு சொல்வார்கள் இல்லையா, அதுக்கும் புத்திக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. ஆனால் அது கட்டாயம் சம்பந்தம் பண்ண வேண்டி இல்லை. புத்தி வேறு ஒருவருக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். அதே மாதிரி தான் திங்கிங்கும். எங்களுடைய சுபாவத்தை பொறுத்து சில பேர் சடக்கென்று முடிவெடுப்பார்கள், இம்பால்ஸ். ஆனால் அவர்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றது. இப்போ நான் கூட விளங்கப்படுத்த டிஃபைன் பண்ணிக்கிற விளங்கும். தமிழில் சொல்வார்கள் என் விருப்பப்படி, என் சித்தத்தின் படி என்று சொல்லி. நாங்கள் எல்லாம் சிறு வயதில் கதைகள் படிச்சிருப்போம். இந்த பழைய காலத்தில் மனைவி மேர் தங்களது சித்தம் என் பாக்கியம் என்று கணவருக்கு சொல்றதுதான். ஒரு படம் ஒன்று வந்தது, எடி மர்ஃபி என்ற ஒரு காமெடியன். அவர் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்து
பெற்றோர்கள் ஒரு பெண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ண அவர் கேட்குறாரு, என்ன நமக்கு என்ன சாப்பாடு விருப்பம் என்று அவர் சொல்றா, ஆஸ் யூ விஷ் ஐ லைக். என்ன என்டர்டைன்மெண்ட் ஆஸ் யூ விஷ் என்று அவருக்கு அழுத்து போச்சு. பின்ன அவரை அவ விட்டுட்டு போகிற எங்கேயோ ஒரு பெண்ணை தேடி நேரம். அதே மாதிரி அப்படியான சுச்சுவேஷன்ல உங்களோட ஃப்ரீ வில்லே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம இது வந்து அது கல்ச்சரலியா இருக்கிறத ஒன்றும் செய்யலாது. டைம்ஸ் ஆர் மூவ்ட் ஆன் இல்லையா? அப்ப சித்தத்தின் படி விருப்பத்தின் படி என்று சொல்லிக்கல பொதுவாக எங்களுக்கு ஈகோன்றது அகங்காரம் வந்துடும். எங்களை சித்தத்தின் படினாலும் சட்டப்படியும் இருக்கணும். சட்டத்தின் பிரகாரம் என்று சொல்லிக்கல, இந்த சட்டத்தில் என்ன இழா பண்ணுதோ அதைத்தான் நாங்க செய்யலாம். அப்ப நான் யோசிச்சேன், நாட்டு சட்டம் இல்லை வீட்டு சட்டம் உண்டு. வீட்டுல பேரண்ட்ஸ் இந்த இதுல இருக்க மட்டும் 16 வயது மட்டும் அதுக்குள்ளதான் அடங்கணும். இந்த அடிக்கடி சொல்வார்கள் இந்த தளத்துல, தற்போது வளர்ற சமூகம் வந்து தங்களோட ரூம்ஸ்லேயே போடுவீனவாம் நோ என்ட்ரி அண்ட் பேரண்ட்ஸுக்கு. உண்மையில அது ஏற்க முடியாது. as long as they are under 16 or within their control, they have to abide by வீட்டு சட்டம். ஒரு படம் வந்தது, நான் 16 வயதினில்லை என்று சொல்லி நான் அந்த படத்தை பார்க்கவே இல்லை. போய் இந்த டைரக்டர் செத்த கூட தான் பார்த்தேன் நான் இப்பதான். அந்த 16 வயதுல என்று இந்த பேர் வச்சாரோ தெரிய இல்லை. அந்த 16 வயது என்பது இந்த ஊருக்கு பொருந்தும், டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் டிஃப்ரெண்ட். அது மட்டும் சைல்ட்ஹுட் ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ் என்று சொல்வார்கள். ஸ்ரீலங்கால இப்ப என்ன வகையில முந்தி 21 வயது என்று நினைக்கின்றேன். அது மட்டும் இல்லை, சட்டம் வந்து ஒவ்வொன்றுக்கு ஒரு ஏஜ் வச்சிருக்கு லிமிட். வந்து சீக்ரெட் ஆல்கோஹால் பண்றா ஒரு லிமிட், போட் பண்றதுக்கு ஒரு லிமிட். 16 இயர்ஸோட யூ கேன் லீவ் ஹோம், ரன் அவே ஃப்ரம் ஹோம். அப்ப நான் யோசிச்சேன், தட் மீன்ஸ் ரன் அவே ஃப்ரம் ஹோம் விபச்சாரத்தில் ஈடுபடலாம். இன்ட்ரெஸ்டிங்லி அது ஏஜ் ஆஃப் கன்சென்ட் இருக்குது. அதுவும் 16 வயது இந்த ஊர்ல. மேபி ராங், பட் அது வெரிஃபை பண்ணலாம் நீங்க வேண்டா. இதை பற்றி நான் கதை கேட்கல. எனக்கு சொன்னார்கள் ஸ்ரீலங்கால இப்ப ஏஜ் கூட்டிட்டார்கள். முந்தி வந்து 16 இயர்ஸ், ஆனா 12 இயர்ஸோட பேரண்டல் அக்ரிமெண்டோ பேரண்ட்ஸ் ஓகே என்று சொன்னால் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். அது என்னன்னு சொன்னா அந்த டைம்ல யங் ஏஜ்ல மேரி பண்ணேன். என்னுடைய ஃபேமிலியில ஒரு மெம்பர் 21 வயதுல விட்டு, அப்ப 21 வயது விட்டு போய் he got married to somebody who was 14 years old. She actually had a child at 15. அது of course இது பேரண்ட் அக்ரிமெண்ட். பாத்தீங்களா, இது அறியாமல் பேசக்கூடாது. இது எனக்கு சிறு வயதுல எனக்கு தெரியாது. இதை பற்றி என்னோட ரிலேஷன் சொல்லிக்கல. அவர் சொன்னார், என்னது இந்த உங்களோட சொந்தக்காரன் ஒரு கண்ணியமான மேதன்றார், இந்த விஷயம் செய்து போட்டார். அறியாம பேசுறாரு. என்னன்னு சொன்னால் 12 இயர்ஸோட பேரண்டல் அக்ரிமெண்டோட இட்ஸ் அலவுட். அவர் உண்மையில ஒரு கண்ணியமான மனிதன். he wouldn't have done anything silly or broken the law. அது பாத்தீங்களா, அப்ப அந்த கெப்பாசிட்டி என்று சொல்லிக்கல, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. அப்ப while under parental guidance, they decide what is the best interest. சேர்ந்து பிள்ளைகள் சொல்லு, ஐ நோ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் மீ. அப்ப அங்கதான் அந்த பிரச்சனையே வருது, கன்ஃபிளிக்ட். அப்ப the person who decides what is best, பேரண்ட்ஸ் என்றால் அவன் எந்த பொறுப்புன்னு வச்சுக்கொள்ளலாம். when the person decides, child, what is best for me, that person assumes that his thinking and decision making is in keeping with reality. அங்க சொன்னதுக்கு என்ன உண்மைக்குரியதா இருக்குன்ற அவருடைய எண்ணம். இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னு சொன்னா, ரியாலிட்டி என்பது அவருக்கு வித்தியாசப்படும். son or child might think this is best for me is reality for him. The parents might have a different view of reality. அதுல இன்னொரு விஷயம் வந்து, இந்த கெப்பாசிட்டி என்பதை ஒருத்தர் அசஸ் பண்ண போறே இல்லை. காமன் சென்ஸ் இருந்தால் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றதான் எடுக்க வேணும். ஆனால் நாங்கள் லீகலா போனால் அஃப்கோர்ஸ் யூ நீட் டு கெட் அ ப்ரொஃபஷனல் டு அசஸ் இட். இன்னொரு விஷயம், இதுல சில பேருக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை, எந்த விஷயத்திலையும் முடிவெடுக்க திணறுவார்கள். அவர்கள் பொதுவாக ஒரு ஆங்ஸைட்டி, தே சஃபர் ஃப்ரம் ஆங்ஸைட்டி. அப்ப அவர்கள் வந்து இன்னொருவர் எனக்கு பதிலாக முடிவெடுக்கிற என்ற முறையில அணுகுவார்கள். அவர்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் தட் இஸ் குட்.
இதுல இன்னொரு விஷயம், அன்றைக்கு ஒரு பேச்சிலே இந்த ஹியூமன் எக்ஸ்பிளாய்டேஷன் என்று வரைக்கல. அப்ப நான் யோசிச்சேன், சில்ட்ரன் பீங் எக்ஸ்பிளாய்டட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். Why are adults getting exploited? Though they have mental capacity ன்னு யோசிச்சேன். அப்ப எனக்கு பதில் I will like to get other people's view. இப்ப பெர்சிக்யூட்டட், இப்ப சில இடங்கள்ல பெர்சிக்யூட்டட் பை த கவர்மெண்ட். அப்ப என்ன செய்யறது, உயிர் தப்ப போவோம்னு சொல்லிக்கல, people are exploiting and moving them across the country, ட்ராஃபிக்கிங்னு சொல்லி, அல்லது எக்கனாமிக் ஹார்ட்ஷிப், இதெல்லாம் அந்த பேஜில் குறிப்பிட்டார்கள். அப்ப உங்களுக்கு கஷ்டமா கேட்கல, டெம்டேஷன், அக்கறை பச்சை இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்ன மாதிரி அங்க போனா உழைக்கலாம்னு சொல்லி வலிக்கிறது வந்து on the way they get tricked and all kinds of miss இது. இனி அடுத்த ஸ்லைடுக்கு நான் போவோம். இது சும்மா இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொன்னேன். அப்போ கெப்பாசிட்டி வர முதல் நான் யோசிச்சேன், இந்த ஏன்னா அந்த டெக்னிக்கல் போவான் மைண்ட் ஸ்கில் அண்ட் ஆக்கள் பேசுறது இல்லையா, இட்ஸ் காட் குட் ஸ்கில் மைண்ட் ஸ்கில்ஸ். அது ஒரு லூஸ் டேர்ம் விச் டசன்ட் ஸ்பெசிஃபை எனிதிங் இன் பர்டிகுலர். அதாவது ரிஃபரிங் டு அபிலிட்டி டு விஷயத்தை நீங்கள் கிரகிக்கிறதும் அதை நினைவு வச்சுக்கிறதும் அதை வச்சு நீங்கள் முடிவெடுக்கிறது தான் இஸ் காட் அ ஸ்கில் என்று சொல்லுவார்கள். ஐக்யூ என்பது அது ஒரு டெஸ்ட் கோ, அந்த டெஸ்ட்டை வச்சு ஐக்யூ டிட்டர்மின் பண்ணுவார்கள். அது சொல்வார்கள், அது ஆங்கிலத்தில் அந்த டெஸ்ட் இருக்குது பயஸ்ன்னு சொல்லி, மற்ற பாஷையிலும் இருக்குதோ எனக்கு தெரியாது. அதை வச்சு வந்து ஒருவருடைய அந்த குறிப்பாக மென்டல் ஏஜ் என்று சொல்வார்கள். முந்தி இதுக்கு பேர் சப்நார்மலிட்டி, வந்து இப்போ அந்த பேரை பாவிக்கிறே இல்லை, லேர்னிங் டிசபிலிட்டி என்று சொல்வார்கள், என்ற ஸ்டிக்மான்றதுக்காக. அப்போ சிவியர் லோ ஐக்யூன்னு சொன்னால் அவர்களுக்கு மன வயது குறைவு, அப்படியானவர்களுக்கு மேலே கெப்பாசிட்டி என்பது டவுட்ஃபுல். இன்னொரு சொல்லு வாகனம் இருக்கு, ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ் என்று சொல்லி, அது பொதுவாக சைல்ட்ஹுட்டை தான் சொல்லுவார்கள். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் காமன் சென்ஸ் என்ற வேர்ட் காஸ். காமன் சென்ஸ் என்று சொன்னால் வாட் இஸ் காமன்லி பீப்புள்ஸ் வியூ, ஒப்பீனியன், டிசிஷன் மேக்கிங். ஆனால் பொதுவாக வி லேக் காமன் சென்ஸ். என்னென்னு சொன்னால் இது எங்களுக்கு நேச்சரா இம்பால்சிவ் அல்லது இமோஷனல், காதல் வயப்பட்டோ அல்லது கோவப்பட்டோ அப்போ காமன் சென்ஸை பாவிக்க தவறுகின்றோம். அப்போ அது இமோஷனல் இதை நாங்கள் கேன் பி ஃப்ரீ. டீனேஜ் ஏஜில் காமன் சென்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னோட யோசித்தேன். அது இமோஷனல் இம்மெச்சூரிட்டி என்று போட்டிருக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் கேசஸில் சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் சாந்தி பரமேஸ்வரன் இல்லையாக்கும் சில்ட்ரனுக்கு டயக்னோஸ் பண்ணுறது இமோஷனல் டிஸார்டர், கண்டக்ட் டிஸார்டர் என்று சொல்லி நான் அதுக்குள்ள போவே இல்லை. அப்போ அது டீனேஜ் அடல்சன் ஏஜில் ரிபெலியஸாக இருப்பார்கள், அது இமோஷனல் இம்மெச்சூரிட்டி என்ற முறையில் எடுக்கலாம். அப்போ இந்த வேர்ட் மென்டல் கெப்பாசிட்டி என்று வரைக்கல ஆஸ் அ டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டி, அது ஃபோக்கஸிங் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரீ வில் ஆன் அ ஸ்பெசிஃபிக் மேட்டர். ஏற்கனவே சொன்னேன், டு அசர்டைன் தி அபிலிட்டி ஆஃப் மேக்கிங் கரெக்ட் அண்ட் ஃபேர் சாய்ஸஸ் அண்ட் டிசிஷன்ஸ் என்று போட்டிருக்கிறேன். ஆனால் லீகல் டிவிஷன் படி அந்த கரெக்ட் சாய்ஸஸ் என்றது அப்ளை பண்றான். அதாவது கேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன், ஒரு விஷயத்தை அவருடைய அறிவுக்கு தக்க மாதிரி தான் கிரகிக்கலாம். படிப்பறை இல்லாதவன் வந்து மேலோட்டமாக தான் கிரகிப்பான். ஆனால் அதை வச்சு என்ன முடிவெடுப்பான்ன்றது யோசிச்சு போட்டு அவனே அதை பொறுப்பேற்கிறான்னு சொன்னால் he has got capacity. விளைவை பற்றி it doesn't come into the equation. இப்போ எங்களுக்கு ஒரு ஆப்ரேஷனை நீங்கள் சொல்கிறீங்க, அவன் யோசிச்சானண்டா எனக்கு எல்லாம் வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட்னு சொன்னால், even if he is going to die, as long as he's got capacity, you can't do anything. இந்த அதிகமாக டாக்டர்ஸை சொல்வார்கள் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணி அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணி, பட் people have the choice. If they can refuse, nobody can force you. ஆனால் நாங்கள் அதை சொல்கிற இல்லை, people don't use that capacity. அதோட இந்த கெப்பாசிட்டி இது முதுமையில் குறைஞ்சால் நாங்கள் அந்த எங்களுடைய இதை இன்னொருவருக்கு ஒப்படைக்கலாம், டெலிகேட் பண்ணி தான் பவர் ஆஃப் அட்டர்னி என்ற முறையில் லீகலியாக செய்கிறது, அல்லது இறுதி உயில் லாஸ்ட் வில் என்று எழுதி இறந்த பிறகு நிறைவேற்றலாம் என்னுடைய கடைசி ஆசைகளை.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரி அடல்ட் இஸ் அசியூம் டு ஹேவ் இஸ் கெப்பாசிட்டி டு மேக் டிசிஷன் அன்லஸ் இண்டிகேட்டட். அதாவது அவருக்கு அந்த மென்டல் ஏஜ் குறைவாக இருந்தால் அல்லது அந்த ஏதாவது சுகவீனம் காரணமாக சுகவீனம்னு சொல்லிக்கல ரிகவர் டிமென்ஷியான்னு வந்தால் ரிகவர் பண்ண மாட்டார்கள். அல்லது ஆல்கஹாலோ வேறு விதமாக இன்டாக்சிகேட்டர் கேட்கலையும் அதுவும் டெம்பரரி இல்லையா. மென்டல் இல்னஸ் என்பது does not necessarily compromise mental capacity unless it is severely or chronically affected by it. இதுவும் ஏற்கனவே சொன்னாங்க, ஆங்ஷியஸ் சிச்சுவேஷன்ஸ் வந்து அவருடைய இதை லிமிட் பண்ணலாம். பட் ஆங்ஸைட்டி சப்சைட் பண்ணோன்னு people have the capacity. those who are anxious chronically அவர்களுக்கு ஆங்ஸைட்டிலேருந்து விடுபடையில்லாது என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக ஒரு நம்பிக்கைக்குரியவர்களான் கான்ஃபிடென்ட் என்பது அவர்களுடன் தங்கியிருப்பார்கள். ஆனால் சில காம்ப்ளெக்ஸான அலுவல் என்று சொன்னால் முறைப்படி பவர் ஆஃப் அட்டர்னி எடுத்து அதில் தான் செய்யலாம். ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ் என்று வரைக்கிற பவர் ஆஃப் அட்டர்னி என்பது refers to a legal document authorizing another one or more to substitute on you. பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குற டோனர் என்று சொல்றது to behalf of making decision and act. ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபைனான்சியல் மேட்டர்ஸ் என்று தான் முந்தி இருந்தது. அதை ஜெனரல் என்று சொன்னால் எல்லா விஷயம் என்று எடுக்கலாம், அல்லது ஒரு வீட்டை விற்கிறதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கலாம். அந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஆரம்ப காலத்தில் வந்து கொடுத்தவருக்கு இந்த நாளடைவில் அவருடைய கெப்பாசிட்டி இல்லாமல் போனால் அந்த பவர் அட்டர்னி இன்வெலிடாக வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்காக என்டியூரிங் என்ற ஒரு வேர்டோட பவர் ஆஃப் அட்டர்னி செய்தா லாஸ்ட் டில் ஹி டைஸ். அதுதான் லாஸ்டிங் பவர் ஆஃப் அட்டர்னி சொல்றது. 2005 இருந்து இந்த லாஸ்டிங் பவர் ஆஃப் அட்டர்னியை 2 பார்ட்ஸ் ஆக்கி ப்ராப்பர்ட்டி ஃபைனான்சியல் மேட்டர் மட்டுமன்று இல்லை, உங்களோட உடல் ஹெல்த் மேட்டர்ஸையும் இன்னொரு ஆள் டிசைட் பண்ணத்தக்கதை எழுதலாம். இந்த நாள் தான் என்ன ஹஸ்பண்ட் கான் டிசைட் ஃபார் த வைஃப் லீகலி. எல்லாரும் நினைக்கிறது ஹஸ்பண்டுக்கு இல்லாம போனா வைஃப் சைன் பண்ணலாம். டாக்டர்ஸ் ஆஸ்க் த பர்சன் வைஃப் ஆர் ஸ்பவுஸ் டு சைன். அது என்னன்னு சொன்னால் இட்ஸ் ப்ரூஃப் தட் தே ஹவ் டிஸ்கஸ்ட் இட் இந்த வகையில். ஆனால் லீகலி அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு தான் இந்த எல்பி லாஸ்ட் பவர் அட்டர்னி எழுதி அந்த செகண்ட் பார்ட் ஃபைனான்சியல் மேட்டர்ஸுக்கு ஒரு பார்ட், ஹெல்த் மேட்டர்ஸ்க்கு இன்னொரு பார்ட்டில் இந்நாள் தான் டிசைட் பண்ணுவாருன்னு சொல்லிக்கல. அதை எழுதி போட்டு அதில் ஒரு சாய்ஸ் இருக்குது. இப்போ எஃபெக்டாக வரணுமா அல்லது உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல் போனவரை அந்த பர்சன் ஆக்ட் பண்ணணுமென்று ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்களும் டிசைட் பண்ணலாம். ஏன்டா அதை கம்ப்ளீட் பண்ணி போட்டு நீங்கள் சொலிசிட்டர் போக தேவையில்லை, நீங்களே டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போனால் பிழை இருந்தால் திருத்தி விடுவார்கள். நீங்கள் அதை விட்டுட்டு கெப்பாசிட்டி இல்லாமல் போய்க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ண போனால் அது பிழை இருந்தால் ரிஜெக்டட். ஏன்னா அது ரெஜிஸ்டர் பண்ண போனால் இட் டேக் எஃபெக்ட். அது எழுதி போனால் போல அது ஃபைனல் அண்ட் இல்லை, எனி டைம் யூ கேன் ரிவோக் இட். இப்போ உங்கள்கிட்ட பெருசாக பணம் வந்து இல்லாட்டி பவர் ஆஃப் அட்டர்னி எடுக்க தேவையில்லை. இப்போ சில சுச்சுவேஷனில் அது அப்பாயிண்ட்ஷிப் என்று சொல்லி இந்த பென்ஷனை மட்டும் என்று சொன்னால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் பென்ஷன் மூலமாக இன்னொருவர் அப்பாயிண்டியாக எடுத்துக்கொள்ளலாம். பவர் ஆஃப் அட்டர்னி செய்ய தவறி விட்டா அவர் இதில் இல்லை போல இந்திரன் என்றவர் brought ஒரு இஷ்யூ நான் அவர் வரவழைக்க எடுத்துருக்கலாம். பவர் ஆஃப் அட்டர்னி எடுக்காம சுச்சுவேஷனில் ஒரு ஆளுக்கு டிமென்ஷியா வந்துட்டுதுன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ கோர்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஒரு இருக்குது. அப்போ கோர்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்டா அது ஹிஸ்டாரிக்கலி கோர்ட்ஸ் தான் அது it takes charge of somebody's property and affairs if they become dementia or mentally ill and வச்சுக்கொள்வோமே. இப்போ எந்த கோர்ட்ஸுக்கு பதிலாக ஆஃபீஸ் ஆஃப் பப்ளிக் கார்டியன் இருக்குது, தே லுக் ஆஃப்டர் இட். அப்போ பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொன்னால் சீப் £100 ஆகும். கோர்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் செய்கிறேன்டா £300 அது மட்டும் இல்லை காஸ்ட். இப்போ இந்த கோர்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மூலமாக அதை அப்ளை பண்ணுறவருக்கு தான் அதை கொடுப்பினோம், அவர் ரிசீவர்ன்றது ரிசீவர்ஷிப். அப்போ
அவர் வந்து பவர் ஆஃப் அட்டர்னி மாதிரி ஆக்ட் பண்ணலாம். ஆனால் அவர் வந்து எவ்ரி இயர் சப்மிட் பண்ணணும் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் காட்டி அந்த கோர்ட் வில் ஓவர்சி. என்ன சொன்னா இந்த உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கையில் நீங்களே முடிவு செய்கிறீர்கள் என்னுடைய அலுவலை இவர் தான் பார்க்குறேன்னு சொல்லி. இது அப்படி இல்லாதபடியால் அவர் எடுத்தவர் ஒழுங்காக செய்கிறார்கள் என்று அது காஸ்ட்லி. அப்போ 2005 அந்த அது வந்து இந்த நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இருக்கு இல்லையா, அது அது 2 பேரை போடலாம். ஹெல்த்துக்கு ஒரு ஆள், ஃபைனான்சியல் மேட்டர்ஸுக்கு ஒரு ஆள் எடுக்கலாம். ஆனால் ஹெல்த் மேட்டர்ஸ்ல வந்து பிரச்சனை வரலாம். ஏன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி என்று சொன்னால் அதுகள் எடுக்கிறதுக்கு நான் unless you have already done it, the HCP என்றது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். அவர்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு லைஃப் சேவிங் சுச்சுவேஷன் சொன்னால் அதுக்காக they can intervene. கெப்பாசிட்டி எல்லாம் பார்க்கறது இல்லை. அதே மாதிரி மென்டலி சிவியர்லி டிஸ்டர்ப்டுன்னு சொன்னால் மென்டல் ஹெல்த் ஆக்ட் மூலம் செக்ஷன் பண்ணி செய்யலாம். ஸோ அதுக்குள்ள நான் போக இல்லை. இந்த லிவிங் வில்ன்றது இதுக்கும் லாஸ்ட் வில்லுக்கும் எந்த வித சம்பந்தம் இல்லை. நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஹெல்த் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஃபைனான்சியல் பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி வச்சிருக்கிறேன், நாட் ஃபார் ஹெல்த். ஹெல்த்துக்கு ஐ ஹவ் டன் அ லிவிங் வில், அது வேற ஒரு டாக்குமெண்ட். ஸோ இதுல வந்து யூ ரைட் வாட் யூ விஷ். உங்களுக்கு மென்டலி இன்கெப்பாசிட்டியா வந்தா, மென்டலியா போனா அது வேற விஷயம். தென் தே வில் ஹேவ் டு கால் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் டிசைட். பிசிக்கலியா ஒரு திடீரென்று என்னுடைய அண்ணனுக்கு நடந்துருது. he had a சின்ன மைனர் ஆக்சிடென்ட், அடிபட்டு he lost his mental capacity. So as long as mental capacity retain, a choice to make all decision will be. அதாவது நீங்கள் அதை எழுதினா அட்வான்ஸ் டிரெக்டிவ்னு சொல்றது, அதைத்தான் மதிக்கணும். சரியா? மென்டலி இல்ல என்ன வந்தா அது then they will have to decide and assess and treat that first. சில சமயங்கள்ல ஒரு கிரே மேட்டர் ஏரியா, சில பேர் டிசைட் பண்ணலாம், இனி எனக்கு லைஃப் போதும், I don't want to live, so I don't want any treatment. அப்ப அவர்கள் மனநோயை தாக்கப்பட்டார்கள் ஒரு கேள்விக்குரிய விஷயம். சைக்காட்ரிஸ்ட்லேயே இதில் டிசக்ரி பண்ணுறதா இருக்கலாம். அதுக்குள்ள நான் போகலை. இதெல்லாம் ரேர் சிச்சுவேஷன்ஸ். இதை தவிர்க்கிறதுக்கு தான் நீங்கள் அட்வான்ஸ் டிரெக்ட் எழுதிவிட்டால் இந்த பிரச்சனையே வராது இல்லையா? அட்வான்ஸ் டிரெக்ட் இருந்தால் they will respect it. அப்படி இல்லாமல் திடீரென்று வாட் எவர் ரீசன் பீப்புள் கேன் சே நோ, இன்னைக்கு வாழ்ந்தது போதும் என்று சொல்லி. நேரம் இருக்கிறபடியா நான் இதை கொஞ்சம் டீட்டெயில்ஸை போட்டு காட்டுறேன். இந்த சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் என்னென்ன கட்டத்தில் இந்த அட்வான்ஸ் டிரெக்டிவ் பயன்படுத்தலாம். அதாவது உங்களோட நோய் வந்து டெர்மினலாக இருக்குது, அது மட்டுமல்ல இல்லை யூ ஆர் சஃபரிங், ப்ரொலாங் சஃபரிங், அது ஒரு சிச்சுவேஷன். அல்லது நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்குவீங்க, persistent comatose state which no reasonable chance of recovering. அடுத்தது வந்து இந்த பிரெயின் டேமேஜ் ஆன ஆட்களுக்கு பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் ஒன்று இருக்குது, நோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிகவரி. அப்போ இந்த இதில் வந்து அட்வான்ஸ் டிரெக்டிவ் இருந்தால் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவினோம். அதர்வைஸ் they will have to keep your life going, வென்டிலேட்டரில் போட்டு, பிகாஸ் அதர்வைஸ் ஹெல்த் டாக்டர்ஸ் மே பி சூட் அந்த முறையில் பொருங்க இதை மிஸ் பண்ணிட்டேன். அப்போ இதில் நாங்கள் அந்த அட்வான்ஸ் டிரெக்டில் இதை ஸ்பெசிஃபை பண்ணலாம். நீங்களே எழுத தேவையில்லை. இஃப் யூ அப்ரோச்சஸ் லாயர் அல்லது இதெல்லாம் ஆன்லைன்லேயே பார்த்து எடுக்கலாம். அதில் இப்படி இப்போ இதெல்லாம் ஸ்டேட் பண்ண இருக்குது. எனக்கு ஆர்டிஃபிஷியல் நியூட்ரிஷன், ஸ்டமக் டியூப் வந்து போட்டு ஃபீட் பண்ணுவார்கள்,
ஹைட்ரேஷன் என்பது சேலான் கொடுக்கறது ஒரு இமீடியட் நீடுக்கு கொடுப்பார்கள். ஆனால் நெடுக போட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் இந்த வென்டிலேட்டர் எக்யூப்மெண்ட் போட்டு மெஷினில் வச்சு ப்ரொலாங் பண்ணி கொண்டிருக்கிறது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து உடனடி தேவைக்கு கொடுப்பினம் இஃப் இஸ் நாட் கோயிங் டு ரிகவர் நெடுக கொடுத்து ப்ரொலாங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்லி ட்ரீட்மெண்ட் தே வில் கிவ் இஸ் டு பெயின் கில்லிங். அது வந்து நீங்கள் ஸ்டேட் பண்ண வேண்டிய இல்லை. டாக்டர்ஸ் டூ இட் ஆல் த டைம். இந்த டோஸை கூட்டி ஈவன் இட்மே உங்களோட இறப்பை முன்னுக்கு கொண்டு வர இருந்தாலும் இந்த ஹாஸ்பிஸ் கேல இது நடக்கிற விஷயம்தான். லாஸ்ட் வீல நான் கணக்க சொல்ல போறேன், மேலோட்டமாக தான் சொல்றேன். இது வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கேக்கில் தான் இதை எழுதி ஒரு ஆளை எக்ஸிக்யூட்டர் ஆளை போடணும். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணணும் நல்ல ஒரு எக்ஸிக்யூட்டரை. 2 பேரை போட்டால் பெட்டர். என்னென்னு சொன்னால் ஒரு ஆளை போட்டால் இதெல்லாம் நடக்கலாம். அந்த ஆளுக்கு வில்ல எழுதுற டெஸ்டேட்டர்ன்னு சொல்றது எக்ஸிக்யூட்டர் தான் அந்த உங்களோட வில்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் காலமா போகலாம், அல்லது அவருக்கு மின் இன்கெப்பாசிட்டி வரலாம். பார்த்தீங்களா? அப்போ 2 பேர் போடுறது அட்வான்டேஜ். ஒரு ஆள் இருந்தாலும் அது பிரச்சனை என்று இல்லை. அந்த பெனிஃபிஷரிஸ் அப்ளை பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஷிப் பண்ணலாம், அதுக்குள்ள போகவே இல்லை. மற்றது இந்த டைப்ஸ் ஆஃப் வில்ல போட்டிருக்கிறேன். வில் வந்து டிஐவை சிம்பிள். உங்களோட வில் வந்து ஒரு சிம்பிள் வில் என்று சொன்னால் டிஐவை வில்லே போதும், சரியா? ஆனால் காம்ப்ளெக்ஸ் என்றால் தான் நீங்கள் சொலிசிட்டர் போய் எழுதலாம் ஜாயிண்ட் வில். இந்த இதுகளை நான் போட்டது லீகலியாக போகிறது கண்டு இல்லை. கன விஷயங்கள் இருக்குது. இந்த எங்களோட கல்ச்சரில் இதுகள் இல்லை. ஜாயிண்ட் வில் எழுதினா ஒரு ஆள் இறந்தா மற்றவர் அதை வில்ல மாற்றலாது. ஆனால் இந்த கல்ச்சரில் மறுமணம் புரிவார்கள். மறுமணம் புரிஞ்சால் இன்னொருவர் மனம் புரிஞ்சவர் அவர் ஒரு விடோவராக இருந்தால் அவருக்கு பிள்ளைகள் இருக்கலாம். அப்போ அவளுக்கும் சொத்து போகும்ன்றதுக்காக தான் இந்த மிரர் அண்ட் மியூச்சுவல் வில் இருக்கு. வித்தியாசங்கள் எல்லாம் அதுக்கு போனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஆனால் ஜாயிண்ட் வில் எழுதினால் செவ்வாய் ரீமேரி பண்ணாலும் அவை இந்த செகண்ட் மேரேஜால் எந்த பெனிஃபிட்டுக்கும் போகாது. அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு உயிரோடு இருக்கைக்குள்ள நீங்கள் இந்த உங்களோட அசட்ஸை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணினால் வெளியே தேவையில்லை. ஆனால் உங்களோட எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் உங்களுக்கு தேவைப்படைக்குள்ள காப்பாற்று வரலான்றது கேரண்டி இல்லை. மற்றது இதையும் போட்டிருக்கிறேன். ஏன்னா உங்களோட கெப்பாசிட்டி இருந்தால் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் பேர்ட்னு என்ன மாதிரி மினிமைஸ் பண்ணலாம்ன்றதுக்கு எல்லாம் எனக்கு வழிகள் இருக்குது. செட்டிங் அப் ட்ரஸ்ட் அதையும் போட்டுனால் ஸ்லைடில் அவ்வளோதான் போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் யோசிச்சேன். அந்த கடைசியான பேச்சையும் கேட்டுட்டு இந்த ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல நடக்குது. ஆனபடியா இந்த மென்டல் கெப்பாசிட்டின்றதை பற்றி அறிவு ஆக்களுக்கு இல்லையா, அல்லது விழிப்புணர்வு இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த இப்போ ஒரு சமீப காலத்தில் இல்லை, 16 வயதுக்கு குறைந்த பெண் பிள்ளைகள் கன்ட்ரசெப்ஷன் பிரிஸ்கிரிப்ஷன் ஜிபிகிட்ட போய் கேட்கல, பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கேட்கணுமான்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டுது. அதை இப்போ என்ன மாதிரி சொல்றாருன்னு சொன்னால் அது தேவையில்லை. அந்த டாக்டர் இல்லை, ஃபார்மசிஸ்ட் தான். இஃப் தே ஹாப்பி தட் பர்சன் ஹஸ் காட் சம் கெப்பாசிட்டி, டெஸ்ட் பண்ண போறே இல்லை, தே நோ வாட் தே ஆர் அப் டு, தே கேன் பி பிரிஸ்கிரைப். பார்த்தீங்களா? இதில் இன்னொரு விஷயம் நான் இன்றைக்கு போட்டு பார்த்தேன். நான் ஏஐ மூலம் கன்ட்ரசெப்ஷன் வயது தடை இல்லையா, இந்த வயதினரும் போய் வேண்டலாமாம் கொண்டோம். எனக்கு அதை பார்க்க சிரிப்பா இருந்தது. அது ஒன்று. மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் இதுல விழிப்புணர்வு இருந்தா
கன்ஃப்ளிக்ட் வித் இன் ஃபேமிலி. ஆனா என் டாக்டர் இப்படி செய்துட்டாண்டு பேரண்ட்ஸ் சொல்லி அடிச்ச பிரயோசனம் இல்லை. ஸோ இப்ப இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி ரிலிஜன். இந்த பெண் பிள்ளை வந்து தந்த சமூகத்துல மறிவண்ண இல்லைன்னு சொல்லி அவர்கள் ரிஜெக்ட் பண்ணா பரவாயில்ல, தட் இஸ் டிஃபரெண்ட் திங். தே ஆர் டூயிங் mercy killing என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப அவருக்கு அறிவு இல்லை போடக்குது. They have got mental capacity to decide what they want. ஸோ மற்றவருடைய இது கருத்தையும் எனக்கு கேட்க ஆசையா இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு டாபிக் மட்டும் இல்லை, ஆழமா போனா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் மேட்டர்ஸ் இல்லை, வாழ்வியல் சம்பந்தமான எத்தனையோ விஷயங்களும் இதில் அடங்கி இருக்கின்றது. இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. இதை நான் எடுக்கிறேன். ஸ்டாப் ஷேர். அவ்வளவுதான் நான் சொல்ல இருப்பது. ஏதாவது நீங்கள் கேள்விகள் கேட்கல ஏதாவது இருந்தால் மேலும் கலந்துரையாடலாம். அருமையாக பேசினீர்கள். மனத்திறன் மற்றும் அதன் தாக்கங்கள், நீங்க சொன்ன விஷயம் சரியாக தமிழ் படுத்தினோம் தெரியாது, அதை பற்றி அருமையாக சொல்லுகின்றீர்கள். பலர் அதை கேட்டு மகிழ்ந்திருப்பார்கள். முதலில் உங்களை வாழ்த்தியும் பாராட்டியும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டும். அதன் பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி. நன்றி. முதலாவதாக டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்கள் வருகிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ஜெகநாதன் நல்ல டாபிக்கை விளக்கமாக கூறினார். அதில் ஆரம்பத்தில் அந்த இம்ப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லு விளைவுகள், தமிழில் விளைவுகள் இருக்க மென்டல் கெப்பாசிட்டி டெஸ்ட் சரி இருக்கு. அது 30 விதமாக டெஸ்ட் பண்ணுவார்கள். ஒன்று 100லேருந்து 7 கழிச்சு விடாமல் சொல்லி கொண்டு வர்றது. மற்ற திடீரென்று ஒரு பெருக்கல் செய்யக்கூடிய பெருக்கலை கொடுக்குறது. மற்றது எங்கே இருக்கிறீர், இப்போ இந்த நேரம், ஒரு மணிக்கூட்டில் 3 மணியை கறி காட்டு. அப்படி 30 கேள்வியை கேட்டு எத்தனை கேள்விக்கு சரியா மறுமொழி சொல்கிறான்னு பார்த்தால் அது ஒரு டெஸ்ட், மென்டல் கெப்பாசிட்டி ஆர் காக்னிட்டிவ் எபிலிட்டி. அது மாத்திரம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு லோயர் ஒரு பெண்மணிக்கோ ஆண்மணிக்கோ தன்னுடைய சொத்து எங்கே போகணும் என்று பார்க்கறதுக்கு டெஸ்ட் பண்ணுறேன்டா அது லேசாக டெஸ்ட் பண்ணலாம், அவ்வளவு டீட்டெயிலாக போக தேவையில்லை. அதை விட நீங்கள் இந்த கன்சென்ட் ஃபார் மேரேஜ் அந்த விஷயங்களில் நாட்டு நாடு வித்தியாசம், சமுதாயத்துக்கு சமுதாயம் வித்தியாசம் இருக்கின்றது. ஆல்கோஹால் வாங்கிறதுக்கு இந்த நாட்டிலே நான் அறிந்த அளவில் 18 வயதுக்கு பிறந்தவர்கள் போய் வாங்க முடியாது. அவர்கள் தங்களுடைய ஏஜை காட்ட வேணும். ஒன்றில் டேட் ஆஃப் பர்த் உள்ள ஒன்றை காட்ட வேணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றது. நல்ல பேச்சு. மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து விடப்படுகின்றேன். வணக்கம். நன்றி. 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 அடுத்ததாக டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் மாஸ்டர், நீங்க பேசு. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் ஜெகநாதன், நீங்க முழுக்கவும் மிகவும் அருமையாக எல்லாவற்றையும் கவர் பண்ணி இருக்கிறீங்கள். தனியாக அந்த பிற்காலத்தில் கெப்பாசிட்டி குறைஞ்சால் அது லீகல் இதெல்லாம் போகணும் கணக்கு. அதில் தான் டாக்டர் அவர் என்ன சொன்ன மாதிரி ஸ்டேட், அதில் அது கொக்னிட்டிவ் ஸ்டேட்
அது டிமென்ஷியா இருக்குன்னு பார்க்கறதுக்கு மாத்திரம். மற்றது அஃப்கோர்ஸ் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்த அவைக்கு முன்னால் இருக்கிறத வாசித்து விளங்கினமோ அதை புரிந்து கொள்ளுனமோன்று அதெல்லாம் அறிந்து வேலுக்கு விளங்கினா தான் அதை சைன் பண்ணலாம். அதெல்லாம் ஆனால் நீங்கள் சின்ன வயதில் இருந்தே என்னென்ன மாதிரி வெவ்வேறு கேட்டகரிஸ் எல்லாம் சொன்னீங்க. அது நல்லா இருந்தது. எல்லாம் முழுக்கவே கவர் பண்ணியிருக்கு. எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. நன்றி. நன்றி. அடுத்த டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் அவர்கள் நியூ மாடல்லேருந்து பேசுவார். எல்லோருக்கும் வணக்கம். ஜெகநாதன், நீங்க சாந்தி இருக்கிறீங்களோ கேட்டு நீங்க ஏனென்ற ஆட்சியுடனை பற்றி நான் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். வீடியோ போடையில. ஆனால் இப்ப கேட்டது நீங்கள் இப்ப சொன்ன மாதிரி யூ ஹவ் கவர் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. ஆனால் 2 கவர் பண்ணையில காரணம் என்னன்னு தான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். யூத்தனேசியாவை பற்றியும் ஃபீமேல் மியூட்டிலேஷனையும் பற்றி இப்ப அடிக்கடி பேப்பர்ல வருது. அந்த 2ஐயும் நீங்கள் கவர் பண்ணல, அதை பற்றி கதைக்க இல்லை. எனக்கு யூத்தனேசியா இப்ப சொல்றாரு எங்கட ஆண்டி பர்னம் நியூ பிரைம் மினிஸ்டர் கொஞ்ச நாளைக்கு பிறகு அதை கதைப்பம் என்று இப்ப அதை பில்லா பாஸ் பண்ண விடுறாரு இல்லை. ஆனா எங்கட ஊர்ல டாக்டர்ஸ் சொல்ல வேணும், யூ ஹாவ் only 6 months to live வேண்டா, you can go and have it done in this country rather than வெளியூருக்கு போயிட்டு சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு செய்ய தேவையில்லைன்னு சொல்றார்கள். இன்னும் அது வரையில்லை. அது சரியோ புள்ளியோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் மென்டல் கெப்பாசிட்டி நீங்க சொன்னதுதான் இப்ப மற்ற டாக்டர் சரஸும் டாக்டர் நவரத்னம் சொன்னது இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு மென்டல் கெப்பாசிட்டி இருக்கும் பொழுதே டிமென்ஷியா வர முந்தையே நாங்கள் இந்த லிவிங் வேல் நீங்க சொன்ன மாதிரி பாரா வெட்டர்னி எல்லாத்தையும் எழுதி வைக்க வேணும். அப்ப எனக்கு ஏன் நீங்க சொன்னது இன்னொரு முக்கியமாக எனக்கு பிடித்து கொண்டது, 2 பிள்ளைகளை எங்க 2 பேரை நியமிக்க வேணும். ஏண்டா எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும். நான் சாக போறேன், நான் ஒரு வென்டிலேட்டர்ல இருக்கிறேன். அப்ப ஒருவன் ஒரு மகன் சொல்லுவான், இல்ல அம்மா வென்டிலேட்டர்ல இருந்து எடுக்க வேண்டாம் என்று சொல்லுவார். மகள் சொல்வார், அம்மா ஏன் இவ்வளவு சஃபர் பண்ண வேணும், அந்த வென்டிலேட்டரை திருப்பி விடுவாம் என்று. அப்ப அதுகளுக்குள்ள சண்டை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பார்க்க எங்களுக்கு மென்டல் கெப்பாசிட்டி இருக்க நாங்கள் எழுதி வச்சால் அவை 2 பேருக்கும் சண்டை இல்லை, நாங்கள் நினைச்சபடியே நடக்கும் என்றது எனக்கு பிடித்து கொண்டது. நேரத்தோட எங்களுக்கு மென்டல் கெப்பாசிட்டி இருக்கும் பொழுது எழுதி கொள்ள வேணும் என்று. அதர்வைஸ் நீங்க நல்ல வடிவா எல்லாம் ரீசர்ச் பண்ணி எல்லாத்த பற்றியும் சொல்லிவிட்டீர்கள். அது நீங்க ரிலிஜன்ஸை பற்றி கதைச்சிங்க. இந்த ஃபீமேல் மியூட்டிலேஷனும் சில ரிலிஜன்ல இருக்குது. அதையும் இப்பொழுது ஆக்கள் கோட்ட ப்ரொடெக்ஷனுக்கு கொண்டு வந்து பிள்ளைகளை அதுல இருந்து செய்ய வேண்டாம் என்று சொல்லுதல். ஆனால் இந்த ஊரில் நான் நினைக்கிறேன் 16 வயசுல you can get married with your parents' consent. Otherwise, at 18, you can marry at your own will. மிக்க நன்றி நாதன் மாஸ்டர், மிக்க நன்றி. நன்றி. நான் ஃபீமேல் மியூட்டிலேஷனுக்கு போனாது கல்ச்சரலி திங். மற்றது என்ன கேட்டீங்க? சாரி, just slipped my mind. யூத்தனேசியா இல்ல, எனக்கு மனதில் பட்டது என்னென்னு சொன்னால், I think I did cover a bit because people can argue the person is suffering from depression. How do you disprove it? There are no tests இல்லையா? அது அட்வான்ஸ் டாக்டர் எழுதி விட்டா இந்த பிரச்சனைக்கு இடம் இல்லை. அதோட இந்த 6 months டைமை பற்றி எனக்கு தெரியாது. இந்த எஸ்தர் ரான்சன் இன்னும் இருக்கிறா இருக்குது. இது எத்தனை ஆல்மோஸ்ட் 2 years இல்லையா? But she's deciding, she's making plans in the event of suffering. I don't know what's happened. You're absolutely right. நீங்க சொல்றது முழுக்க உண்மை. எல்லா டாக்டர்ஸ் they can never be 100% sure இல்லை. அவர்கள் வந்து அன்னைக்கான ஒரு கைடன்ஸுக்காக 6 months சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் அதை போடுறாலும் எனக்கும் விளங்கவில்லை. என்றால் if you are going to suffer, whether it's 3 months or 1 year, it doesn't matter, isn't it?
அது ஏன் போட்டு என்றால் எங்களோட கவர்மெண்ட் கொஞ்சம் இப்ப அம்மா செத்தால் அப்பா செத்தால் எனக்கு அந்த அவன் ப்ராப்பர்ட்டி வேணும் என்றால் அவைய லிவிங் வில் இல்லாட்டி இந்த மென்டல் கெப்பாசிட்டி இருந்தாலோ மென்டல் கெப்பாசிட்டி போனாலும் they will try to get the doctors to டாக்டர் மூலமாக அவைய சாக்காட்டி அவைய ப்ராப்பர்ட்டி எடுக்க விடுவினோம். அதுதான் எங்களோட ஊரில் இப்ப இந்த 6 months இப்ப டாக்டர் சொல்ல வேண்டும் இந்த ஆளாக 6 months தான் உசிரோடு இருக்க போறேன் என்றால் அப்படி என்றால் 6 months என்றால் அதுக்கு ஓம் என்று சொல்லித்தான் எங்களோட யூத்தனேசிய பில்ல போட போயினோம். பாப்பம் என்ன நடக்குது என்று இன்னும் ஒருத்தருக்கும் அது தெரியாது. மிக்க நன்றி. ஓகே, நன்றி. நன்றி. அடுத்ததாக சூரி சபாரண மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் இன்றைக்கு அருமையான ஒரு தலைப்பை கொண்டு எல்லாருக்கும் விளங்கப்படுத்தியுள்ளார். முதல் டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் எல்லாருக்கும் வழங்கப்படுத்திட்டார். அவர் கூட படித்தவரையா எல்லாம் விளங்கினவரையா அவர் எல்லாம் முதலே வந்து சொல்லிட்டார். இனி நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அழைத்ததற்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. கனடாவில் இருந்து வேதா சண்முகநாதன் அம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் ஜெகநாதன், உங்களுக்கு சிறப்பான வணக்கம். நீங்கள் அருமையான ஒரு தலைப்பை கொண்டு வந்து விளங்கப்படுத்தினீர்கள். அது மிக மிக தேவையான ஒன்று இந்த காலத்துக்கு என்று நான் கூற விரும்புகிறேன். நீங்கள் கூறிய விடயத்திலே நான் செய்து கொண்டது ஒன்று லாஸ்ட் வில், அடுத்தது எனக்கு என்ன வேணும் கடைசி நேரத்தில். அதை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இந்த கடைசி நேரத்திலே கொண்டு போய் உயிரை பிடிக்க வேண்டாம். அதான் நான் சொல்றது விளங்குது தானே? வைக்கக்கூடாது. இல்லை என்று வருகின்ற தருணத்திலே இயற்கையாக விட்டுவிட வேணும். அதை நினைப்பூட்டினதுக்கு நன்றி. நீங்கள் திரும்ப வந்து இத்தகைய நல்ல உரையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி. நன்றி. அடுத்த நோர்த் லண்டன்ல இருந்து ராஜேஷ் பாலா மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லோருக்கும். நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்களை மற்றவே சொல்லி போட்டுறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபீமேல் மியூட்டிலேஷனை பற்றி யாரோ சொன்னாங்க. ஃபீமேல் மியூட்டிலேஷன் இஸ் வெரி வெரி பேட் இன் இங்கிலாந்து. தே கான் டு இட் டஸ்ன்ட் மேட்டர் வாட் ஏஜ். அடுத்தது அடுத்தது இன்னொன்று சொன்னாங்க, அரேஞ்ச் உணக்கிளிங்க பற்றி. உணக்கிளிங்கன்ற வேர்டே இல்லை. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறதா தெரிஞ்சாலே அரெஸ்ட் பண்ணி போட வேணுமுங்க. ஸோ வாட் தே டூ நவடேஸ், அவங்க பிடிக்காத பார்க்குற ஆள் அப்படி இப்படி தெரிஞ்சால் அங்கே ஊருக்கு கொண்டு போகிறாங்க. இந்தியாவை செய்ய இயலாது. அப்படி ஒன்று இவங்க சந்தேகப்பட்டாலும் பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது யாரோ அப்படி சொன்னாலும் they may be taking the girl out the country என்று சொன்னால் they will be arrested. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த கல்ச்சரல் ரீதியான கண்ட்ரோல், பெண்களுக்கான கண்ட்ரோல் கல்ச்சரல் ரீதியாக அவ்வளோ மோசமாக இருக்குது என்று கவர்மெண்ட் நிறைய ஆய்வு செய்து வச்சிருக்குது. ஸோ பரவாயில்லாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் 70s 80s எல்லாம் நாங்கள் நிறைய கம்பெயின் செய்தாங்க, பர்டிகுலர்லி இந்த ஃபீமேல் மியூட்டிலேஷனுக்கு. ஏனென்றால் சின்ன பிள்ளைகளாக கொண்டு வெட்டினவங்க அதுக்கு பிறகு ஊருக்கு கொண்டு போகிறாங்க. நாங்கள் ஒன்றும் செய்யலாது. கல்ச்சரல் ரீதியாக ஊருக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ இதை கல்ச்சரல் ரீதியாக செய்கிறதுகளுக்கு ஹியூமன் ரைட் கேம்பெயின்ன்றதெல்லாம் செய்யலாது. மற்றபடி நீங்கள் சொன்ன கன விஷயங்கள், இந்த சிதறங்களையாக முடிச்சு கொண்டு வந்து எக்ஸ்ப்ளோய்டேஷன் செய்கிறதெல்லாம் இப்போ வலுவாக குறைஞ்சிருக்குது.
80s 90s இருந்ததை விட இன்னைக்கு குறைஞ்சிருக்குது. எனவே இது ஒரு நல்ல சப்ஜெக்ட், செலவிலோட்ட சப்ஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. நன்றி. 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 அடுத்த சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாட்சரம் மாஸ்டர் நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் அவர்கள் அருமையாக இந்த தலைப்பு எடுத்திருக்கிறார். அதாவது மென்டல் கெப்பாசிட்டி. இந்த தலைப்பில் நாங்கள் இன்றைக்கு பேசி முடிக்க இயலாது. இப்படியே தொடர்ந்து கனகாலம் பேசலாம். மென்டல் கெப்பாசிட்டியும் இம்ப்ளிகேஷன் என்றது ஆன்மீகத்திலேயும் அதை பற்றி பல விடயங்கள் இருக்கிறது. சிலருக்கு 14 வயதில் எல்லா அனுபவங்களும் வந்து கதைப்பார்கள். சிலருக்கு 40 வயது வந்தாலும் கதைக்க மாட்டோம், ஒன்றும் விளங்காமல் இருக்கும். இப்போ அதால் என்ன நடக்கும், இம்ப்ளிகேஷன் தான் முக்கியமான விஷயம். ஆனால் நாங்கள் இந்த ஒரு ஊரில் எல்லாரும் ஒரே மாதிரியான சமூகம் வாழைக்க இந்த இம்ப்ளிகேஷன் எல்லாம் அவை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்விடும். ஆனால் நாங்கள் பல இனம் வாழற இடத்துல இருந்து கொண்டு ஒவ்வொரு கதையை நாங்கள் கதைச்சால் அந்த நேரத்தில் அவரவரும் எந்த ஆஸ்பத்திரியிலையோ எந்த இடத்துல இருக்கிறார்களோ இல்லாட்டி அவருடைய பேக்ரவுண்ட் எப்படியோ அதையின்படிதான் கடைசியில் நடக்கும். இங்கே கனவேருக்கு நாங்களெல்லாம் தீர்மானிக்கிறது தான் இறுதியில் வேறு மாதிரி நடந்துவிடும். இது ஒரு ஓப்பன் சப்ஜெக்ட், திறமான சப்ஜெக்ட். இதை எடுத்ததுக்கு நன்றியை கூறி அருமையாக பேசியிருக்கிறீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ் அல்ஸ்டன் மாஸ்டர் நீங்க பேசுங்க. இந்த வணக்கம் ஐயா, அழகான விடயத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அதிகமாக அதாவது வருதா அம்மா சொல்ற கருத்து நான் முற்றாக ஆமோதிக்கின்றேன். ஏனென்றால் நான் இறந்த பிறகு எனக்கு கண் எதற்கு, இருதயம் எதற்கு, மற்ற உடல் உறுப்புகள் என்ன தேவைக்கு கொடுத்துட்டு போகலாம், மற்றவர் வாழட்டுமன். அதே நேரத்தில் இன்னும் ஒன்று விடயம் என்னவென்றால், அவர் கிட்டத்தட்ட ஒருவர் 5 வருடங்கள் அதே நிலையிலே இருக்கிறார். அவருக்கு கஷ்டம், அவரை பாதுகாப்பவர்களுக்கு கஷ்டம். விட்டுடலாம் போக சொல்லி அதாவது இந்த தளத்தில் இதை பேசியது நல்லது ஐயா. நல்லதொரு முடிவை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருந்தது. வரதா சண்முகநாதன் ஐயா சொன்ன விடயம் அழகான ஒரு விடயத்தை எங்களுடைய தளத்துக்கு முன்தள்ளி இருக்கிறது. முக்கியம் எங்களுடைய எந்த உறுப்பும் நாங்கள் இறந்த பிறகு இறக்க போகிற பொழுதே எங்களுக்கு தேவையில்லை, பிறகு இறந்த பிறகு என்னத்திற்கு என்பது என்னுடைய கருத்து. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஜெகநாதன் மாஸ்டர். வெரி சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறீங்க. அது பேசும்போது மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் சில விஷயங்கள். அது எல்லாராலையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரவர் விருப்பத்தின்படிதான் நடக்க வேணும். ஆனபடியா நாங்கள் இதுல கணக்க பேசி சில பேர்ட்ட மனதில் புண்ணாக்க கூடாது. ஆனபடியா நீங்க பேசினது அளவாக பேசியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி. ராதை மாஸ்டர் வேஸ்ல இருந்து பேசுறோம். எல்லோருக்கும் வணக்கம். நீங்க நல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கதைச்சிருக்கிறீங்க டாக்டர் ஜெகநாதன். நான் வாழ்க்கைய இவ்வளவு தூரம் சீரியஸா எடுக்கல இவ்வளவு காலம். இப்ப நீங்க சொன்னதுக்கு எனக்கு பெரிய பயமா கிடக்குது. ஒண்ணு லாஸ்ட் வில் எழுத சொல்றீங்க, லிவிங் வில் வேணும் பண்றீங்க, பவர் ஆஃப் அட்டர்னி வேணும் பண்றீங்க. மை குட்னஸ், தலை சுத்துது எனக்கு. ஏன்னா நான் உங்களை பற்றி ஒரு நாளும் ஒரு யோசனையும் இல்லை. நாளாம் தான் சும்மா சீவியம் போய் கொண்டு இருக்குது. எந்த பிள்ளைகளும் அதை பற்றி ஒருத்தரும் அக்கறை எடுத்து என்ன கேட்க இல்லை. அப்படி கேட்டிருந்தாலாவது நான் அதை யோசிச்சிருப்பேன். ஆனா இன்றைக்கு நீங்க சொன்னபடியா இப்ப எனக்கு கொஞ்சம் யோசனை தொட்டு இருக்குது. நாளைக்கோ இன்றைக்கோ தெரியாதுன்ற மாதிரி. எனிவே தேங்க்யூ டாக்டர் ஜெகநாதன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. வெரி நைஸ் டாக், வெரி நைஸ் டாக். ஐ லேர்ன்ட் a lot today. இல்ல இதுக்குதான் சொல்லுவாரு இல்லையா, ignorance is bliss என்று சொல்லி. ஆனால் இது ஆன்லைன்லயே எல்லாம் செய்யலாம். அல்லது அஃப்கோர்ஸ் உங்களோட சொத்துக்கள் காம்ப்ளெக்ஸா இருந்தா ஒழிய they're not that complex.
சில பேருக்கு இந்த ஃபார்ம்ஸை வாசிச்சுட்டாலே கொஞ்சம் தலை இடிக்கும். அப்ப அதான் நாங்க வர பிரச்சனை. ஏன்னா இந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஃபார்ம் வந்து முந்தி இருந்தது சிம்பிள் 4 சைட். Yeah. இப்ப பார்த்தா பாக்ஸஸா கிடக்குது. சரியோ, அத சில பேருக்கு அதை பார்த்தாலே ஒரு ஃபோபியா வந்துடும். அப்ப அதை பார்க்க they will take it to a solicitor. Online. அதான் நான் பிரச்சனை. ஆனால் if you read it with time you will grasp it. They're not that நான் முதல் complex. யோசிச்சேன் உங்களோட டைட்டில பார்த்துட்டு நான் முதல் யோசிச்சேன் நீங்க இந்த இந்த தளத்துல வந்து பங்கு பெற்ற ஆக்கின்ற மென்டல் கெப்பாசிட்டியை பற்றி தான் கதைக்க போறீங்க. இது வந்து உண்மையில இந்த நான் கொஞ்சம் they don't do anything sophisticated. மறந்ததியமா இல்ல ஒரு sophisticated test ஒன்றும் தேவையில்லை. ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணி அதை நீங்க ரிட்டைன் பண்ணி you will be able to come to a decision only. அவ்வளவுதான் தேவை. So உங்களுக்கு காமன் சென்ஸ் இருந்தா one can assume. It's not so common with us sometimes. Everybody's got mental capacity unless of course they are born with some brain damage or subnormal சொல்றது இப்ப லேர்னிங் டிசபிலிட்டி என்று சொல்லி அதுவும் சிவியர் கேட்டகரியா இருந்ததா. அதர்வைஸ் இட் இஸ் அசியூம்ட். காமன் சென்ஸ் எல்லாருக்கும் இருக்குன்னா எடுக்கிறது. எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் சேயிங் இல்லை ஐ நோ வாட் இஸ் பெஸ்ட். அதையும் சொல்ல மறந்து போனேன். அதுதான் சரி. சில பேர் அப்படியான கேட்டகரியே இருக்கிற இல்லை அதான் சரி என்று சொல்லி கொண்டே இருப்பார்கள். எனிவே நன்றி. ரெட் பிரிட்ஜ்ல இருந்து ஞான யோகராஜா மாஸ்டர் நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் ஜெகநாதன் இன்றைக்கு நல்ல வடிவா டீட்டெயிலா எல்லாம் நீங்க விளங்கப்படுத்தினீங்கள். ஆனா எனக்கு ஒரு டவுட்ஃபுல் ஒன்று வந்தது. ஏனென்றால் மென்டல் கெப்பாசிட்டி நாங்கள் செய்த பொழுது பேஷண்டோட ஹாஸ்பிட்டலில் இருக்கல கன்சல்டனுக்கு பேஷண்ட் ரிக்வெஸ்ட் பண்ண கன்சல்டன் 2 டாக்டர்ஸை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட் அவருக்கு அசஸ் பண்ணி கெப்பாசிட்டி சரியான மென்டல் இது எடுத்தது. ஆனா அவர் திடீரென்று செத்துட்டார் ஹார்ட் அட்டாக் வந்து. ஆனா வைஃப் வந்து கன்சல்டனை சூ பண்ணி இருக்கிறார். விட்னஸ் இல்லாமல் ரிலேட்டிவ் விட்னஸ் இல்லாமல் மென்டல் கெப்பாசிட்டி எடுத்து அவர்கிட்ட டிசிஷன் எடுத்தது. என்றால் அவர் தனக்கு ரிசசிட்டேட் பண்ண வேண்டாம்னு சொல்லி எழுதி வச்சிருந்தவராம். அப்படியான கேஸில் எங்களோட ஹிந்து முறைப்படி நாங்கள் இப்போ இதில் செய்தா ரிலேட்டிவுக்கு ரைட்ஸ் இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் கின்னும் கட்டாயம் இருக்க வேணுமா? மென்டல் கெப்பாசிட்டி கன்சல்டன்ட் புரியல. ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிக்கலையே as long as he got கன்ஃபியூஸா இல்லாம அதை சொல்லி டாக்குமெண்ட் பண்ணினால் போதும். ஆனா அது அந்த அட்மிஷனுக்கு மட்டும்தான் பொருந்தும். தட் இஸ் நாட் ஃபைனல். அப்ப டிஸ்சார்ஜ் பண்ண உடனே அது null and void. அவர் எழுதி அந்த டாக்டர்ஸ சொல்லி சொலிசிட்டர்லாம் தேவைப்படாது. அது வந்து திருப்பி ரீஅட்மிஷனுக்கு அட்வான்ஸ் பில் அந்த முறையில எழுதினா ஒழிய இல்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கேட்கல அட்வான்ஸ் பில் எழுதியிருக்காட்டி அட்வான்ஸ் ரேட் எழுதியிருக்காட்டி நீங்க டாக்டர்கிட்ட சொல்லலாம் எனக்கு இப்படி நடந்தால் டோன்ட் சொலிசிட்டர்னு சொல்லி. அதுக்கு உங்களுக்கு சொலிசிட்டர் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணோன்னே அது கேன்சல்டா போயிடும். அந்த அட்மிஷனுக்கு மட்டும் பொருந்தும். ஒருவேளை யோசிச்சாருன்னு சொன்னா நான் லாங் டேர்மா வேலிடா இருக்கிறதுக்கு தான் சொலிசிட்டர் கூப்பிட்டாரோ தெரிய இல்லை. ஆனால் ஒரு விட்னஸுமே தேவையில்லை. என்னுடைய அட்வான்ஸ் வில்ல சைன் பண்ண என்னுடைய நண்பர் ஒரு ஆள் வீட்டை போய் சைன் பண்ணி விட்டுனார். தேர் இஸ் நோ சொலிசிட்டர் இன்வால்வ். I chose a doctor friend. ஆனால் anybody can sign. Same thing with power of attorney. Power of attorneyயும் சைன் பண்றது இன்னொரு adult who knows you that you are capable to look after your affairs. I don't know. நீங்கள் விசாரிக்காம சூ பண்ண வழி ஆக்கள் சில உள்ள தெரியாம சொல்லி சூ பண்றது பாக்குறதா இருக்கும். I don't know. Okay. Situation. நன்றி. அடுத்த ராஜேஷ் சிதன் மாஸ்டர் நீங்க பேசலாம். நீங்களாம் பேசலாம். ராஜேஷ் சிதன் நீங்களா
It's me. Yes. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் ஜெகநாதன் நல்லொரு டாபிக் எடுத்திருக்கிறீர்கள். எனக்கு இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இதுல கொஞ்சம் என்னென்ன செய்யணும்ன்றதும் எனக்கு தெரியுது. ஆனா நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டு எல்லாத்தையும் ஆமோதிச்சேன். நீங்க சொன்ன அவ்வளவும் சரி. You don't need a lawyer. You can go online. அதிலே எல்லாம் செய்யலாம். லாயர் இல்லாமல் உங்களோட பாட்டுக்கே இப்ப நான் எனக்குள்ள சொத்துக்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாம். நான் எனக்கு லாயர் ஒன்றும் அப்பாயிண்ட் பண்ணாமல் எந்த பாட்டுக்கு நான் எந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஓ லாஸ் இல்லை எந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ தேர் இஸ் நோ நீட் ஃபார் எனது லாயர் டு கெட் இன்வால்வ்ட். என்றதான் நான் படித்தது. நல்ல அருமையான ஒரு டாபிக் எடுத்துக்கிறீர்கள். எங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல். இப்படியான டாபிக்ஸை திரும்பியும் வந்து எங்களுக்கு எடுத்து தாருங்கள். நன்றி, மிகவும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி. நன்றி. அடுத்ததாக சிட்னியிலிருந்து வசந்தராஜ் மாஸ்டர் பேசுங்க. நன்றி, வணக்கம். இது மிகவும் ஏற்கனவே எனக்கு சிஸ்டர் ராதை சிஸ்டர் சொன்ன மாதிரியும் பஞ்சாட்சரம் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரியும் சில விஷயங்கள் எனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் கூட இருந்தது. என்னென்று சொன்னால் உண்மையிலே கொஞ்சம் இந்த சப்ஜெக்டை கேட்கிற பொழுது கொஞ்சம் பயமா இருக்கு. இருக்கிற அமைதி கொஞ்சம் இல்லாம குறையுது. ஆனால் என்றாலும் இது தெரிய வேண்டிய ஒன்று. இப்போ உண்மையிலே ஏற்கனவே இப்போ ராஜேஷிதம் அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே முன்னுக்கு ராதா சிஸ்டர்னு சொன்ன மாதிரி, ஆனால் இதில் பற்றி அறிஞ்சிருக்கிற நல்லது, ஓரளவுக்கு தெளிஞ்சிருக்கிற நல்லது. முக்கியமாக எனக்கு புள்ளியல் இல்லை என்னுடைய சிஸ்டத்தில். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், நான் இப்பொழுதும் மற்றவைக்காகத்தான் வாழ்கிறேன். நான் இலங்கையில கொஞ்சம் பேரை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக சில ப்ராஜெக்ட் செய்கிறேன். என்னென்னு சொன்னால் மற்றவை படிப்பிக்கிறது, மேத்ஸ் படிப்பிக்கிறது, மற்ற சில பாடங்களை படிப்பிப்பது, அதை எடுத்து அங்கே அனுப்புறது. எனக்கு அதில் தான் சிந்தனை இருக்க இல்லாமல் மற்றது இப்பொழுது நான் பெஞ்சன் அந்த ஸ்டேட்டஸ்க்கு கிட்டத்தட்ட இனித்தான் அப்ளை இப்போ அதில் இருக்கிறேன் என்றாலும் நான் யோசிக்கிறேன். நான் இதில் பற்றி அடுத்தது என்னுடைய விஷயங்கள் எல்லாம் நான் எனது துணைவியாருக்கு சொல்லி வச்சிருக்கிறேன். எங்கெங்க நான் தேடி வச்சிருக்கிறேன், எங்கெங்க இது என்று சொல்லி வச்சிருக்கிறேன். மற்றபடி இதுல எங்கட கையில இல்லை என்று தான் எனக்கு நம்பிக்கை. நாங்கள் நாங்கள் இறக்குற பொழுது எங்க இருந்து இறக்குறோமோ, எங்க நிக்கிறோமோ, போறோமோ, வாரமோ ஒன்றுமே தெரியாது. இந்த உலகத்திலே நான் ஜீசஸ் கிரைஸ்டையும் புத்த பெருமானையும் பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையை மற்றது வள்ளுவனுடைய லைவத்தை அடிக்கடி யோசித்து பார்ப்பது, இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள். அதே மாதிரி நானும் இறைவனிட்ட கேட்பது, எல்லாவற்றையும் சரியாக செய்து ஒரு என்ன சடுதியாக கூப்பிடும். நீர் கூப்பிடுறதுக்கு நான் வர வேணும், உங்களோட சேர்ந்து நான் வாழ வேணும் என்று அந்த ஒரு தத்துவத்தில் நான் வாழ்கிறேன். நான் இதில் பற்றி கூடுதலாக சிந்திப்பதில்லை. என்றாலும் இருக்கும் பிறகு ஒவ்வொரு நாளும் மற்றவைக்காக நான் எவ்வளவு நல்ல காரியம் செய்யலாமோ என்றுதான் யோசித்து அந்த நம்பிக்கையில வாழுகிறேன். ஆனால் இதில் பற்றி அறிந்திருக்கிற நல்லது என்பதுதான் என்னுடைய உலகம். நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும் என்று சொன்னால், நாங்கள் மற்றவே கஷ்டம் இல்லாமல் வாழ்வதற்காக சிலதில் தெரிஞ்சிருக்க வேணும். ஆனால் இதுல சரியாக பிள்ளைகள் இருக்கிற போது பிரச்சனை இல்லை. ஏதோ நீங்கள் ஒரு பிள்ளைகளோட சேர்ந்து, மற்றது முடிந்த அளவுக்கு பிள்ளைகள் பிற பிள்ளைகளோட ஒற்றுமையாக, எவ்வளவுக்கு ஒற்றுமையாக பிற பிள்ளை நீங்கள் கவனிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய ஆயுளும் கூடும் என்றது எனது நம்பிக்கையும். எனது நம்பிக்கையில் நான் அதுல உறுதியா இருக்கிறேன். மற்றவர்களுக்காக வாழுகின்ற பொழுது இந்த பிரச்சனைகளை பற்றி நாங்கள் சிந்தியாமல் இருந்து உற்சாகமா வாழலாம் என்றது எனது நம்பிக்கை. இந்த உலக இன்றைக்கு நாட்டில் நடக்கிற சில பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது, ஈரான் பிரச்சனை, அமெரிக்கா பிரச்சனை, எங்களுடைய நாட்டில் இப்போ நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் இதில் பார்க்கின்ற பொழுது பல தெளிவுகள் வருகிறது. என்றாலும் நல்லதை செய்வோம், நல்லதற்காக வாழுவோம், இதில் பற்றி அறிவோம். அறிந்து நாங்கள் மற்றவர்களுக்கு இவ்வளவுக்கு நல்ல காரியமாக நாங்கள் ஒன்றை செய்து போட்டு எழுதி போட்டும் நாங்கள் இதில் எங்களை மாற்றலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் என்றாலும் எழுதினதும் நாங்கள் சரியோ சொல்லி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அல்லது இலங்கையில் இருக்கின்ற கஷ்டப்பட்ட மக்களுக்கு அதை கொடுத்தாயன் என்று சொல்லி சிந்தனைகள் இருக்கிறது. இதில் எல்லாத்தையும் நாங்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது மதத்திலிருந்து வெளியில நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் கோரிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. அறிவித்தல்களை சொன்ன பிறகு டாக்டர் நவரட்னா நீங்க பேசலாம். அதாவது நாளை காலமே 8:40